குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிரக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிரக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் நாள் 11/2/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று மங்கள வாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை. இன்று தை மாதத்தில் அனுஷ்டிக்கின்ற சிறப்பான விரதமாகிய நட்சத்திர வாரியான விரதம் தைப்பூசம். பூச நட்சத்திரம் இந்த தைப்பூசம். பொதுவாக இந்த தைப்பூச நாளிலே பல்வேறு முருகன் ஆலயங்களிலே பால்குட பவனிகள், தேருற்சவங்கள், அம்பாள் ஆலயங்களிலே, சிவன் ஆலயங்களிலே இவ்வாறு இந்த சிறப்பான உற்சவங்கள், சங்காபிஷேகங்கள், ரதோற்சவங்கள், தீர்த்தோற்சவங்கள் என்று பல்வேறு சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும். அவ்வாறு இந்த தைப்பூச நாளிலே பொதுவாக இந்த பிறந்த குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் என்கின்றதாகிய சோறூட்டல், சோறு தீத்திர நிகழ்வு இந்த தைப்பூசத்தில் செய்து கொள்வார்கள். தைப்பூசத்திலே இந்த நேர்த்திக்கடன் வைத்தவர்கள் குழந்தைகளுக்கு முடி இறக்குவது, மொட்டை போடுவது, முடி இறக்குவதை செய்து கொள்வார்கள். இன்னும் சிலர் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் 2 வயசு, 2.5 வயசு, 3 வயசு வந்து விட்டால் அந்த குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் என்கின்ற ஏடு தொடக்குகின்ற நிகழ்வையும் இந்த தைப்பூசத்திலே செய்து கொள்வார்கள். இது நிறைந்த ஒரு நாள். இந்த உத்தராயணத்திலே முதல் மாதத்திலே வருகின்ற சிறப்பான நாளாகிய இந்த தைப்பூசத்திலே இவ்வாறு பல்வேறு வகையான சிறப்பான நிகழ்வுகளை எல்லாம் செய்யலாம் என்று நம் முன்னோர்கள் வகுத்து அதன்படி இந்த குழந்தைகளுக்கு ஏடு துறக்குவது, பிறந்த குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவது, பால் பருக்குவது, மொட்டை போடுவது போன்ற நிகழ்வுகளையும் இந்த தைப்பூசத்திலே செய்து கொள்வார்கள். இவ்வாறு ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள், அபிஷேகங்கள் நடைபெறுகின்ற பொழுது இந்த தைப்பூசத்திலே பால், இளநீர் போன்ற அபிஷேகத்துக்குரிய பொருட்களை முடிந்தவர்கள் கொண்டு சென்று கொடுக்கின்ற பொழுதும் எல்லா விதமான சந்தோஷமும் ஆரோக்கியமான வாழ்வும் வாழுவதற்கு சிறப்பான நாளாக இந்த தை மாதத்து பூச நட்சத்திரம் அமைந்திருக்கின்றது. இந்த தைப்பூசத்திலே பல்வேறு சுபகாரியங்களை எல்லாம் செய்து கொள்வது, ஆரம்பித்துக் கொள்வது, புதுக்கணக்கு ஆரம்பித்துக் கொள்வது, புதிய வியாபாரங்களுக்காக ஒப்பந்தம் செய்து கொள்வது போன்ற இந்த சிறப்பான நிகழ்வுகளும் இந்த தைப்பூச நாளிலே செய்து கொள்வார்கள். பல்வேறு ஆலயங்களிலே லட்சார்ச்சனைகள், அபிஷேகங்கள், உற்சவங்களும் நாமும் கலந்து இறையருளையும் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில்
மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த மங்களானி சன் சுபம். கொடுத்து மக்கள் மீது அவருக்கு நிறைந்த அன்பும் கரிசனையும் இருக்கின்றது என்றும், அவர்களுடைய நல்வாழ்விலே ஆன்மீக பயணத்திலே அவள் துணை நிற்பதாகவும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த காலத்திலே இருந்து இன்று வரை உலகத்திலே பல இடங்களில் இருந்தும் பிரான்ஸ் நாட்டிற்கு திருப்பயணம் செய்து லூர்து கெபியிலே மரியன்னையினுடைய பரிந்துரைகளுக்காக மன்றாடுவார்கள். இந்த லூர்து கெபியிலே இருக்கின்ற சிறப்பான பண்பு என்னவென்றால், அங்கு உடல் உள்ள நலம் பெற வேண்டும் என்று பல நோயாளிகளும் பல்வேறு விதமான துன்பங்களினாலே கவலைப்படுகின்றவர்களும் அங்கு சென்று அழுது மன்றாடி அன்னையினுடைய பரிந்துரைகளுக்காக வேண்டி நிற்பார்கள். அன்னையினுடைய அந்த திருக்காட்சியின் பொழுது ஆரம்பித்த அந்த தண்ணீர் ஆறு தொடர்ந்தும் அதிலே குளிக்க வேண்டும் என்றும், அந்த தண்ணீரை குடிப்பதனூடாகவும் தங்களுக்கு அன்னையினுடைய அருள் வளங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே பல நூற்றுக்கணக்கான மக்கள் குணம் பெற வேண்டும் என்று அங்கு செல்லுகின்றார்கள். பலர் மிகவும் அற்புதமான முறையிலே குணம் பெற்று இருந்திருக்கின்றார்கள். இந்த அன்னையினுடைய திருத்தலத்தை நோக்கி பக்தர்கள் பயணிக்கின்றார்கள் என்று சொன்னால், இறைவன் எங்களுடைய வாழ்விலே அருளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், அந்த அருளை அன்னை மரியாளினுடைய பரிந்துரைகள் ஊடாக கொடுப்பதிலும் இறைவன் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். அதனால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தீராத நோய்களினாலே, அதில் அந்த நோய்களினுடைய வலிகளினாலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். மருத்துவர்களை நாங்கள் நாடக்கூடாது என்பதல்ல. நிச்சயமாக அவர்களுடைய துணை, அவர்களுடைய சிகிச்சை முறை எங்களுக்கு குணம் கொடுக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் சில பணத்தை கூட நாங்கள் செலவு செய்து வைத்தியசாலைகளுக்கு செல்லுகின்றோம். சில நோய்கள் குணமாக்கப்பட முடியாது, ஆனால் அந்த நோயினுடைய வலிகளை தணிக்க முடியும் என்று வைத்தியர்கள் அவர்களுக்கு சிகிச்சை வழங்குவார்கள். ஆனால் இறைவனுடைய வல்லமை என்பது மனித ஆற்றல்களுக்கும் அப்பால் செயலாற்றக்கூடும். இதுதான் எங்களுடைய இறை நம்பிக்கை. இயேசு தன்னுடைய பணி காலத்திலே அவருடைய தாய் மரியாள், அவள் வெறுமனே தன்னை பெற்றெடுத்ததினால் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து இறை சித்தத்தை அதன்படி வாழுகின்றவளாகவும், இந்த இறைவனுடைய அருள் வளங்கள் மக்களுக்கு சென்று அடைவதற்கான ஒரு வாழ்வின் ஊற்றாகவும் மரியாள் விளங்கினாள். அவள் அருள்மிக பெற்றவளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருடைய தேர்வுக்கு ஏற்ப அவருடைய வாழ்வை அவர் அர்ப்பண உணர்வோடும் தியாக சிந்தையோடும் இறைவனுக்கு கீழ்ப்படுகின்றேன் என்ற அந்த மனநிலையோடும் அவள் இந்த வாழ்விலே தன்னுடைய பங்களிப்பை தனக்கு மட்டுமல்ல, தன்னுடைய மகன் இயேசுவுக்கு மட்டுமல்ல, தன்னோடு கூடவே வாழ்ந்த எல்லா மக்களுக்கும், சிலுவை அடியிலே எல்லா மக்களுக்கும் அவள் தாயாக வேண்டும் என்று இயேசு அழைப்பு விடுத்த பொழுது, அந்த கணத்திலே இருந்து முழு திரு அவைக்கும் மனுக்குலத்திற்கும் அவள் தாயாக விளங்குகின்றாள். எனவே லூர்து அன்னையினுடைய விழாவிலே நீங்கள் அனைவரும் லூர்து அன்னையினுடைய பரிந்துரைகள் மூலமாக உடல் உள்ள சுகம் பெற்று ஆரோக்கியமான வாழ்வை அனுபவிக்க இறைவன் அருள் கூற வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வாலா ஆலிஹி வசஹபிஹி அஜ்மாயின் அம்மாபாத். அன்புள்ள நேயர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எப்பொழுதும் நமது நாவுகளை பேணி நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறரை பற்றி நாம் புறம் பேசுகின்றவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்கள் ஏதும் தப்பு தவறுகள் செய்வார்களாயிருந்தால் அதை நாம் பிறரிடத்திலே அவரை பற்றி குறைகளை சொல்லித் திரிவதனால அதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அந்த பிழை செய்கின்றவர்கள் திருந்தப் போவதும் இல்லை. உண்மையாகவே அவர்களோடு இவன் அன்பு கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அந்த பிழை செய்கின்றவரை நேரடியாக சந்தித்து அவருடைய பிழையை சுட்டி காட்டி, அத்தகைய பிழையை செய்ய வேண்டாம், சமுதாயத்திலே உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கின்றது, சமுதாயத்திலே உங்களுக்கு இழிவு இருக்கின்றது, அதனால் இத்தகைய பிழையை செய்கின்றவராக நீங்கள் இருக்கக்கூடாது என தனிப்பட்ட முறையிலே அவருடைய சுயமரியாதையை பாதுகாத்து அவருக்கு புத்தி சொல்கின்றவர்களாக இருப்போம் என்றால் இது ஒரு நல்ல பண்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அவனுக்குமே தெரியாமல், பிழை செய்கின்றவருக்குமே தெரியாமல், அவர் இல்லாத போது அவரை பற்றி 4 பேரிடத்திலே குறை சொல்வது என்பது இருக்கின்றதே, இது சமுதாயத்திலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குமே அல்லாமல் இதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதனால் பிறரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்ற செய்தியைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனும் கூட புறம் பேசுவதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி சொல்கிறான் என்றால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலைமையில் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவாயா, அதனை நீ வெறுப்பாய் என்று சொல்லிவிட்டு புறம் பேசுவது என்பது இதைவிட அசிங்கமான அருவருப்பான ஒரு செயலாகும் என அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். புறம் பேசுகின்ற செயலை இறைவன் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலையில் அவனுடைய உடலின் ஒரு பகுதியை நீ அறுத்து அந்த மாமிசத்தை சாப்பிடுவது எவ்வளவு அருவருப்பான ஒரு செயலோ அதைவிட அருவருப்பான ஒரு செயல்தான் அடுத்தவர் இல்லாத போது அவரை பற்றிய செய்திகளை புறமாக பிறரிடத்திலே பேசுகின்ற ஒரு நடைமுறை என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்கின்றான். அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, நாம் எப்பொழுதும் பிறரை பற்றிய நல்ல செய்திகள் பேச வேண்டுமே அல்லாமல் பிறர் செய்கின்ற குற்றங்குறைகளை அலசி ஆராய்ந்து அதை நாம் பேசுகின்ற பழக்கமுடையவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அடுத்த மக்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறர் இல்லாத நேரத்திலே அவரை பற்றிய நல்ல செய்திகளை நாம் பேசி பரிமாறுகின்றவர்களாக இருப்போம் என்றால் சமுதாயத்திலே இதனால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்திலே இறை வானவர்கள் அந்த நேரத்திலே நமக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்வார்கள். ஏன், ஒரு சகோதரன் இல்லாத போது அவனை பற்றிய நல்ல செய்திகளை இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இட்டு வானவர்கள் இறைவனிடத்திலே இத்தகைய மனிதர்களுக்காக பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த செய்திகளை எல்லாம் நபிகளார் நமக்கு சொன்ன செய்திகளாக நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இளஞ்சந்ததிகளே, மாணவ மணிகளே, நாம் எல்லோரும் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத போது நல்ல செய்திகளையே பேசுகின்ற நட்பண்புள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.